மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. வேடிக்கை பார்த்தால் இந்தியா ஒரு நாடாகவே கருதப்படாது என்பதுதான் உண்மை. தீவிரவாதிகளை தேடி சுட வேண்டும் என்பதுதான் எனக்கு கருத்து. உள்ள ரொம்ப ஈஸியா வந்துடுறாங்க இந்தியா உள்ளார ஊடுருவி. அது எப்படின்றது புரியவே மாட்டேங்குது. அரசியலா பார்க்கவே கூடாது. ஈவினிங் அவர் ஒரு ப்ரொசெஷன் எடுத்திருக்காரு இங்க முதலமைச்சர். தப்பு இல்லை, ஆதரவு தரோன்னு எடுக்க. இப்ப இந்த நேரத்தில் ஆதரவு கரவை தான் நீட்டணும். பாகிஸ்தான் அரசு அங்கிருக்கின்ற தீவிரவாதிகளை கண்ட்ரோலில் வச்சுட்டு இல்ல, தீவிரவாதிகள் தான் பாகிஸ்தான் அரசை கண்ட்ரோலில் வச்சுட்டு. உலக மேப்ல இருந்து பாகிஸ்தான் பேரே போயிடும். இனிமேல் அடிச்சா 2-3 நாள்ல கம்ப்ளீட்டாக பாகிஸ்தானை காலி பண்ணிடலாம். அது இப்போ தெரியுது நமக்கு. எடப்பாடி உத்தரவு கொடுத்தா ராணுவத்துக்கு அதிமுக தொண்டர்களை அழைச்சிட்டு போக நான் தயார் அப்படிங்கிறார் ராஜேந்திர பாலாஜி. ஒன்றை வச்சுட்டு என்ன பண்ணுறது? கிட்ட போக முடியுமாங்க இவங்கெல்லாம்? இந்த மலையெல்லாம் ஏற முடியுமாங்க? கார்கில்ல நேரில் பார்த்தோம் நான். கார்கில் வார் நடக்கும்போதே போனேன். பஹல்காம் அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு எல்லாத்தையும் போட்டு 26 பேரை சுட்டதே அந்த நாய்கள். அன்னைக்கு ராத்திரி தான் நீ விருந்து நடத்தினப்பா. அன்னைக்கு நீ அந்த வேலையை செய்கிறப்போ மேலே அவ்வளோ எரிச்சலாக இருந்தா. இவ்வளோ மோசமான ஒரு மனிதனா, இவ்வளோ கொடுமைக்காரனா, துரோகின்னு தான் பார்த்தோம். அங்கே சாகடிக்கிறான், நம்ம மக்கள் சாகுறாங்க. இப்போ திடீர்னு புத்தி வந்துருச்சு. இப்போ வந்து என் பிறந்தநாளை கொண்டாட வேண்டாம். நீ சொல்லலனாலும் உன் பிறந்தநாளை எவனும் கொண்டாட போகிறதில்ல. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய பாகிஸ்தான் ராணுவ விவகாரம், அதிமுக உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரனுக்கு வணக்கம், ராஜவேலுக்கு வணக்கம், பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலில் ஈடுபடுது. இந்திய ராணுவம் அதை இடம் மறித்து அதை முறியடிக்குது. தொடர்ந்து அந்த பதட்டம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ அமெரிக்கா போன்ற அங்கே இருந்த வெளியுறவு செயலாளர்கள் இவங்கெல்லாம் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்க, நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்க, பதற்றத்தை வந்து நீடிக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது நீங்கள் ஆக்சுவலாக அந்த தலையில் வைக்கிற லேடிஸ் வைக்கிற பொட்டுக்கு சொல்லுவாங்க சிந்தூர். இது இரத்த திலகமாகவே நாம் பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாடு எவ்வளவு கொடுமைகளை தாங்க முடியுமோ அவ்வளவு கொடுமைகளை இந்த இந்திய நாடு இந்த மோசமான தீவிரவாதிகளால் தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கும் தாக்குதலுக்கும் உள்ளாகிட்டே இருக்கு. ஒரு காலத்தில் அன்னை இந்திரா காந்தி ஐரன் லேடி என்று சொன்னவர்கள் அடித்து நொறுக்கிய பாகிஸ்தான் தான் இந்த பாகிஸ்தான். அப்போ அந்த பாகிஸ்தானை ரெண்டாக பிரித்து ஒன்று பாங்களாதேஷ்னு அப்போ தான் ஒரு பாங்களாதேஷ் நாடு உருவாகிற ஒரு காட்சி நாம் பார்த்தோம், சாதனை படைத்தோம். வேணா நம்மளே வச்சுட்டு இருந்திருக்கலாம், வேண்டியதில்லைன்னு தூக்கி கொடுத்தாங்க. ஏன்னா அங்கே பல்வேறு மொழியில் கூட பல மாறுதல்கள் இருந்தது. அதனால் அங்கே இருப்பவர்களே தனியாக ஷேக் முஜிபுர் ரஹ்மான் நினைக்கிறேன் அப்போது இந்திரா காந்தி அவர்கள் கொடுத்தப்போ பூட்டோவோட சிம்லா ஒப்பந்தம் போட்டார்கள் இந்திரா காந்தி அவர்கள். முஜிபூருக்கு பாங்களாதேஷை கொடுத்தார்கள். இதெல்லாம் போட்டு நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு அமைதியான ஒரு நதியாகத்தான் அது போய்கிட்டு இருந்தது. ஏன்னா சிந்து நதியும் நம்முடைய தான், அதுவும் கொடுத்தோம், அதுக்கு ஒரு ஒப்பந்தத்தை போட்டோம். ஆனால் ராஜவேலு, ஒவ்வொரு இந்தியனும் துடிதுடிப்போடு எழுந்து நின்று எல்லாவற்றையும் சந்திக்க தயார் என்று சொல்லுகின்ற நேரமாக இந்த நேரம் அமைந்து விட்டது. அதில் எந்தவித மாற்று கருத்து வேண்டாம். சுவிட்சர்லாந்து, இந்தியாவினுடைய சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்துல போய் பஹல்காமில் போய் 26 பேரை அடிக்கிறாங்கன்னா எதுக்காக வந்தாங்க, ஏன் வந்தாங்க, அவங்க யார், என்ன சம்பந்தம், அவர்கள் டூரிஸ்ட்டு, அவர்கள் எந்த காஷ்மீரை தெரியும், பிரிந்திருக்கிற காஷ்மீரை பற்றி என்ன புரியும்? கண்ணை மூடிக்கிட்டு வந்து இந்த மண்ணில் இருக்கின்ற மக்களை சுடுவது என்பது காட்டு மிராண்டித்தனம் மாத்திரமல்ல, ஒரு கோரமான செயல். அதை இந்த நாய்கள், வெறிபிடித்த நாய்கள் பாகிஸ்தானிலிருந்து வந்து செய்கிறது என்று சொன்னால் அது எத்தனை காலம் வேடிக்கை பார்க்க முடியும்? இதுக்கு முதல்ல ரொம்ப கொடுமை, இன்றைக்காவது இது நடந்தது. உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அஜ்மல்னு ஒரு வெறிபிடித்த நாயை விட மோசமானவன், அடித்தே கொல்லப்படக்கூடிய வேண்டியவனவன். ஆனால் இவெல்லாம் எப்படி உள்ளே வந்தாங்க, ஊடுருவினாங்க தெரியாது. அங்கேருந்து வந்தன்றான், எல்லையை தாண்டி வந்தன்றான், கடல் பகுதியில் வந்தன்றான். உள்ளே வந்து ராஜவேலு, உங்களுக்கு நினைவு இருக்கா, மறந்துடாதீங்க, செங்கனை கையில் வச்சுட்டு அவனுங்க வந்தவனுங்க அத்தனை பேரும் எப்படி சுட்டானுங்க மாத்திரம் பாருங்க. மும்பை தாக்குதல், மும்பை தாக்குதல், தாஜ் ஹோட்டல், ஹோட்டல், ரயில்வே ஸ்டேஷனில்
கர்ப்பிணி பெண்கள், டீச்சர்ஸு, போனவங்க வந்தவங்க, வேலைக்கு போன என்ஜிஓஸு, இப்போ சாதாரண மக்கள், பாமர மக்கள், இப்படி யாரையும் பார்க்கல. அது எங்கே போகுது குண்டு, ஏன் சுடுறான், எதுக்கு சுடுறான்னு தெரியாது. அங்கேயே செத்து செத்து புறமா சினிமாவை மிஞ்சிற மாதிரி ஒரு சுட்ட காட்சியை பார்த்தோம். கண்ட்ரோலுக்கே வரல. பாம்பே 2-3 நாள் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் பூந்துட்டு பண்ண அட்டகாசங்கள், ஃபாரினர்ஸ் வந்து அந்த அவனையும் சேர்த்து சுட்டான், எல்லாத்தையும் சுட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நாம் ஃபேஸ் பண்ணோம். கடைசியில் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு வண்டியை நிறுத்தி டோரை திறந்தப்போ அந்த கமிஷனரே கமிஷனர் ரேங்கில் இருந்த அவரே திறந்தப்போ அவரையும் சுட்டாங்க கம்ப்ளீட்டாக. அவரையும் இழந்தோம் இந்த மண்ணில். அப்படிப்பட்ட மாவீரர்களாக காவல் அதிகாரிகள், இராணுவ வீரர்கள் இப்படின்னு போரிட்டு 3 நாள் ஆச்சு அதை சரி கொண்டு வரதுக்கு நம்ம பாம்பேவை. இப்போ இங்கே அடி. அன்றைக்கி பாராளுமன்றத்துள்ளார பயங்கர ரகலை. நீங்கள் பாராளுமன்றத்துள்ளார மாத்திரம் அன்னைக்கு நீங்கள் சரியாக நம்ம ஆட்கள் இந்த பாராமிலிட்ரி அண்ட் அதர் திங் இவங்க பிஎஸ்எஃப்ஆர் இருக்கட்டும், அங்கே இருந்தவங்க சரியாக பண்ணாமல் விட்டுருந்துருந்தா அன்னைக்கு அந்த லோக்கல் டெல்லி போலீஸும் சரி, என்ன கதி இருக்கும் பாராளுமன்றத்தில்? எல்லா எம்பியும் காலிங்க, உள்ளிருந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பிரதிநிதிகளையும் நாம் இழந்திருப்போம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அவங்க பண்ண பின்னாடி இனியும் வேடிக்கை பார்த்தால் இந்தியா ஒரு நாடாகவே கருதப்படாது என்பது தான் உண்மை. ஆகவே இப்போது எவ்வளோ செய்திகள் வருது விடுங்க. நான் இந்த தீவிரவாதிகளை தேடி சுட வேண்டும் என்பது தான் எனது கருத்து. தப்பித்து விட்டார்கள் சுட்டவர்கள். அந்த கொடூரமான மனிதர்களை தேடி சுட்டு தள்ளணும். தப்பிச்சிட்டான், எந்த இடத்துல இருக்கான்றது ஒன்றும் புரிய மாட்டேனுது. அவன் இங்கே இருக்கானா, போய் சேர்ந்துட்டானா, எங்கே ஒழிஞ்சான் தெரியல. ஆனால் அதே நேரத்தில் உள்ளே ரொம்ப ஈஸியாக வந்துடுறாங்க இந்தியா உள்ளார இவனுங்க ஊடுருவி. அது எப்படின்றது புரியவே மாட்டேங்குது. இந்த அரசு துரிதமாக இப்போ எடுத்து மத்திய அரசு அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறது. நமது வீரர்களுக்கு வார்ம் சல்யூட்டேஷன். இந்த இந்தியன் சோல்ஜர், இந்த மிலிட்ரியில் இருக்கவங்களுக்கு நம்ம எல்லா விதத்திலையும் விமானப்படையாகட்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் பேரணி வச்சுருக்கார். பாராட்டுக்கள். அது செஞ்சு தானே ஆகணும். உங்களுக்கு ஒரு தமிழக முதல்வர் அது அரசியலாக பார்க்கவே கூடாது. இது ஏதோ மத்திய அரசு பண்ணிச்சு, பிரதம மந்திரி பண்ணிட்டாரு, முதலமைச்சர் பண்ணிட்டார், அதெல்லாம் இல்லை. இது அரசை ஆளுகிறார்கள், அவ்வளோதான். அங்கே உயிரை கொடுத்து போராடி கொண்டிருப்பவர்கள் இந்த தேசத்தினுடைய இந்த நலன் விரும்பிகள், வீரர்கள். அவர்கள் வீரங்களை நான் எப்பொழுதும் மதிக்க வேண்டும். அதற்கு இணையாக எதுவுமே இல்லை என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஈவினிங் அவர் ஒரு ப்ரொசஷன் எடுத்திருக்காரு இங்கே முதலமைச்சர், தப்பு இல்லை. ஆதரவு தரோன்னு எடுக்கிற இப்போ இந்த நேரத்தில் ஆதரவு கரவை தான் நீட்டணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட மிக அழகாக இந்த நேரத்தில் நாங்கள் எதையும் சொல்ல விரும்பவில்லை, ஃபுல்லாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் கவர்மெண்ட்டுக்கு, மோடி என்ன வேணாலும் பண்ணலாம், நாங்கள் இதில் போய் பேச முடியாதுன்ட்டார். அந்த கூட்டத்திற்கு ஆல் பார்ட்டி மீட்டிங்கு திரு மோடி வரவில்லை. திரு மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் மிக தெளிவாக வந்திருக்கணும், வரல, இந்த நேரத்தில் நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண விரும்பலைன்னு சொல்லிட்டாங்க. ஆகவே அதை சில மீடியாக்கள் மிகைப்படுத்துகிறாங்க. என்னென்னா ரொம்ப அது தவறான செய்தி. நம்ம அடிக்கிறது நல்லா கரெக்டாக ஸ்டடி பண்ணிங்கன்னா, இந்த பெரிய பெரிய சேனல் இன்டர்நேஷ்னல் லெவலில் போனீங்கன்னா நம்ம மிலிட்டரியன்ஸை தான் அடிக்கிறோம். முதல்ல அது நினைவில் கொள்ளணும். அந்த பாகிஸ்தான் சார்ந்த அந்த பார்டரில் இருக்கவங்கள தான் குறி வச்சு அடிச்சிட்டு இருக்குமே தவிர, அங்கே உள்ளே சுட்டுட்டோம், மக்கள் செத்துட்டோம், அதெல்லாம் உயிர் தான். ஆகவே நம்ம எண்ணங்கள் அதெல்லாம் மத்திய அரசு அதை சொல்லலை, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் அதை சொல்லலை. நாங்கள் குறி வச்சு பார்டரில் தான் அடிச்சிட்ருக்கோன்னு சொல்கிறோம். எக்ஸ்ட்ராடனரியாக சில செய்திகள் வருது, அங்கே அடித்தாச்சு, இங்கே அடித்தாச்சு, பங்கர் கீழே ஒளிஞ்சிக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு. அதல்ல அடிக்கணும்னு முடிவு பண்ணால் அப்புறம் அப்போ நடந்த வார் தான் திருப்பி இப்பயும் நடக்கும். ஆகவே அந்த வார் தொடர ஆரம்பிச்சிடும். வார் அதிகமாச்சுன்னா நீங்கள் முதல்ல கேள்வி கேட்ட மாதிரி பெருத்த லாஸ், நஷ்டம் ஏற்படும். சார் ஒன்று நல்லா கவனிங்க, இதில் பல பேர் பலதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பாகிஸ்தான் அரசு அங்கே இருக்கின்ற தீவிரவாதிகளை கண்ட்ரோலில் வச்சுட்டு இல்லை, தீவிரவாதிகள் தான் பாகிஸ்தான் அரசை கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்காங்க. இதுதான் யூ ஷுட் கம் டு நோ. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த அரசு அவர்களுக்கு அடிமையாக இருக்கிறது. தீவிரவாதிகளை விரட்டுகின்ற நிலையிலோ, பிடிக்கின்ற நிலையிலையோ, சுட்டு வீழ்த்துகின்ற நிலையிலோ பாகிஸ்தான் அரசு இல்லை. என்றைக்கோ அவங்க கைமீறி போயிடுச்சு. அதனால தான் ஒவ்வொரு தாக்குதலும் நம்மை நோக்கி நடந்தது. ஆகவே அவங்கள போய் போகாத, பார்டரை விட்டு நிற்காதுன்னு சொல்கிறதுல அளவுக்குலாம் இவங்க இல்லை.
ஏன்னா பக்கத்தில் இருக்க ஆப்கானிஸ்தானையே அவர்கள் எதிர்கொள்ள முடியவில்லை. அது மாதிரி ஒரு மோசமான நிலையை அவர்களே தேர்ந்தெடுத்து அவர்களே ஏற்படுத்தி கொண்டார்கள். இப்போ என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே நம்ம பாகிஸ்தானை 2ஆக பிரித்து பங்களாதேஷுக்கு கொடுத்தோம். இப்போது பலிகிஸ்தான் சொல்லி அந்த லேடி ஸ்பீச்சை கேட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக பேசிகிட்டு இருக்கு, நாட்டை பிரிங்க, ஏன்னா தீவிரவாதிகள் இல்லாமல் ஒரு பாகிஸ்தான் வேணுன்றாங்க. ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தான் சரண்டரானது இந்தியா கிட்டன்ற காலங்கள் மறக்க முடியாது, அன்னை பிரதமர் இந்திரா காந்தி இருந்த பொழுது. அதே மாதிரி இப்போ இந்த நிலைமை ஏற்பட்டால் மறுபடியும் பிரிவினை வரும். அந்த உலக மேப்பிலிருந்து பாகிஸ்தான்ற பேரே போயிடும் இனிமேல். அப்பாவி மக்கள் ரத்தம் சிந்தியிருக்கிறார்கள். எவ்வளோ வேதனை நினச்சி பாருங்க நீங்கள். இந்த வேகமும் விவேகமும் இந்த இந்திய இராணுவ வீரர்களுக்கு எவ்வளோ இருக்குன்றது தெரியும். விட்டு அடித்தா 2-3 நாளில் கம்ப்ளீட்டாக பாகிஸ்தானை காலி பண்ணிடலாம். அது இப்போ தெரியுது நமக்கு. சார் ஒன்று நல்லா கவனிங்க, இதில் அந்த ஸ்ரீலங்கா கிட்ட அப்பப்போ என்ன பேச்சுவார்த்தை, ஏன் மீனவரை கூப்பிட்டு போயிட்டாங்க. வைகோ அண்ணன் கூட இன்றைக்கி ஒரு நாடாளுமன்றத்தில் கற்றுக்கிட்டு இருந்தார், விடாமல் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிங்க எல்லா கட்சிகளும் அதில். அப்போது அந்த ஸ்ரீலங்காவுக்கு இப்போ பயம் வரும், ஆஹா உள்ளே புந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாகிஸ்தானில் இந்தியா, நம்ம கணக்கிலேயே இல்லை அப்படின்னு. சார் நிர்வாணமாக சேற்றில் முகத்தை இந்த பக்கம் திருப்பாதுன்னு உட்கார வைத்து பின்புறமாக சுட்டு கொன்ற தமிழர்களை ராஜவேல் மறந்துட்டாரா? கெமிக்கல் வெப்பனை தூக்கி எறிஞ்சி பிரபாகரனை கொண்டதை மறந்துட முடியுமா? தமிழர்கள் தான் எனக்கு இலக்காரமாக போயிடுச்சு, அது கிடையாது. ஆகவே எதுவும் நான் விளையாட்டுத்தனமாக பேசுகிறதா வேகமாக அரசியல் பேசுகிறதா இல்லை. அங்கேயும் நம்ம எக்கச்சக்கமாக பாதிக்கப்பட்டோம். ராமேஸ்வரம் கடற்கரையில் போங்க, கண்ணீர் சிந்துற மக்களை போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் வருவார், ஒரு நாள் போவார், ஒவ்வொரு நாளும் துயரம். அரைஜான் வயிற்றுக்காக இவ்வளவு கொடுமைகளை சந்திக்கிறார்கள் தலைவர் பாடுவார் சினிமாவில். அது மாதிரி மிக மோசமான கொடுமைகளை ஸ்ரீலங்காவிலும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக பாகிஸ்தானுக்கு ஒன்று, ஸ்ரீலங்காவுக்கு ஒன்றுன்னு இந்த நாட்டினுடைய பிரதமரை வேண்டி கேட்டுக்கிறேன். அதையெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. அதே நேரத்தில் ஒன்று ராஜவேல் உண்மையை சொல்கிறேன், அந்த மக்களும் அப்பாவி மக்கள், இந்திய மக்கள் போல் அங்கே இருக்கின்ற மக்களும் எல்லா மக்களுமா நினச்சிருவோம் நம்ம ஒழியணும்னு சொல்லி. அது கிடையாது. அதை தான் பல பேர் குறிப்பிடுறாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர்களுக்கு பாதகம் இல்லாமல் தான் நம்ம மிலிட்ரி ஒர்க் பண்ணுது, அதை புரிஞ்சுக்கோங்க. அது தெரியாமலே பல தொலைக்காட்சிகள் அடித்து நொறுக்கப்பட்டது, இங்கே 100 பேர் செத்துட்டான், அங்கே செத்துட்டான், அந்த பிரதமர் வீட்டு பக்கத்திலே பாம்பு போட்டாங்க. அதெல்லாம் தவறான வழிக்கு நமது இந்திய இராணுவம் எப்பொழுதும் போனதும் இல்லை. அப்பாவி மக்களை சுட்டு கொன்றதாக சரித்திரமும் இல்லை. அதை செய்யவும் மாட்டோம் நாம் என்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த தொலைக்காட்சிகளும் மற்றவர்களும் ஒளிபரப்பை செய்ய வேண்டும் என்பது தான் எனது ஆசை. தவறான செய்திகள் சில நேரத்தில் வந்து கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது தான் பங்களாதேஷாக மாறியது. மேற்கு பாகிஸ்தான் அப்படியே ஒரிஜினல் ஆயிடுச்சு. அது போனால் போதுன்னு பிச்சைன்னு திருப்பி தூக்கி போட்டு வந்துட்டோம் நம்ம, அதுதான் விஷயம். ஆகவே அதை மறந்தாச்சு பங்களாதேஷ். இப்போ பாருங்கள் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, அங்கே வேணும் இங்கே வேணும்னு இந்த நாடு பாகிஸ்தான் எல்லார்ட்டும் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சு. அதை உணர்ந்த இந்த தீவிரவாதிகள் என்ன பண்ணியிருக்கணும் நியாயமாக தெரியுமா? அவங்க இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த காஷ்மீர் கைப்பற்றப்பட்ட காஷ்மீர் பகுதிகளை, ஆக்கிரமிப்பு பகுதிகள்லாம் உடனே இவனே பூந்து அடிச்சிருக்கணும். ஒரு 4 தீவிரவாதியை இந்த பாகிஸ்தான் அரசாங்கமே சுட்டு இருக்கணும். சுட்டு நாங்கள் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இனி நாங்கள் பார்க்க மாட்டோம், வேணால் ஜாயின் ஆப்ரேஷனுக்கு ரெடின்னு சொல்லியிருக்கணும். இதெல்லாம் செய்யலை. நீ செய்யாமல் இப்போ பூந்து அடிக்கிறப்போ சரண்டர் ஆகிறன்னு வேறு வழியே இல்லை, சரண்டர் ஆகணும். பாகிஸ்தான் மீண்டும் பிரியும். இதை பார்த்து கொண்டிருப்போம். அங்கே இருக்க மக்களுக்கு எந்த சேதாரத்தையும் இந்திய இராணுவம் செய்யவே செய்யாது, எந்த காலத்திலும் செய்யாது. எடப்பாடி உத்தரவு கொடுத்தா ராணுவத்துக்கு அதிமுக தொண்டர்கள் அழைச்சிட்டு போக நான் தயார் அப்படிங்கிறார் ராஜேந்திர பாலாஜி. ஒரு 10 நாள் துப்பாக்கி பயிற்சி எல்லா பயிற்சியும் எடுத்துக்கிட்டு நாங்கள் போயிடுவோம். நானே விட்டாலும் இந்த பழனிசாமியை ராஜவேல் விடுற மாதிரி தெரியல. ஒரு பெரிய வாரம் போய்கிட்டு இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் யார் சொன்னதுங்க? ராஜேந்திர பாலாஜி பாவம் உங்களை திட்டிக்குவார் அந்த ஆள், ஏன் மொபைல் எடுக்கிறாங்கன்னு. அவர் சொன்னாராம், எனக்கு யாரோ ஒரு நண்பர் சொன்னார், கார்த்திக்னு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார்னா, அது மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் சொல்லிட்டார் ராஜேந்திர பாலாஜி. அது கீழே யாரோ கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ராஜவேல். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ₹1 காயினோ காலுக்கிட்ட போட்டுட்டு அதை கரெக்டாக எடுத்துரு, அப்புறமா நீ பாகிஸ்தான் வாருக்கு போகலாம் அப்படின்னு. ஏன்னா கீழே போட்டால் தெரியாது, இல்லை குடிஞ்சா தெரியாது, வயிறு இப்படி வந்துடும். அப்புறம் எடப்பாடி பழனிசாமி மாத்திரம் எப்படி இருக்குது, அப்படி தானே இருக்கும். இவன் 2 பேரும் முதல்ல ₹1 காயினை போட்டு எடுக்கட்டும். எதில் பேசுகிறதுன்னு கீழ்த்தரமாக ஒரு மிலிட்ரிங்கிறது நம்முடைய இதயங்க இந்த நாட்டை. இல்லை அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிற ஒரு தேசப்பற்று தானே, நாட்டுப்பற்று தானே, அந்த இதில் சொல்கிறாரு. இதில் என்ன தப்பு? யார் இது? என்ன விளையாட்டாங்க?
ஒரு மிலிட்ரி தாங்க போக முடியும் வாருக்கு. நான் போகிறேன் நீ போகிறேன்னு ஒன்று கூப்பிட்டாங்களா? இப்போது ஆள் எடுக்கிறேன்னாங்களா? ஆள் எடுத்து அந்த நாட்டினுடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க போவாங்க. ஒன்றை வச்சுட்டு என்ன பண்ணுறது? 10 அடி ஏற முடியாது, மூச்சு வாங்கி சுருண்டு கீழே விழுந்துருவான். இவன் என்ன எடப்பாடி சொன்னான்? எடப்பாடி தளபதியா இல்லை முப்படை தளபதிகள் யார் இருக்காங்க? ஹோம் மினிஸ்டர் யார் இருக்காங்க? டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார் இருக்காங்க? என்னங்க இது மாதிரி கிண்டல் பண்ணி? எடப்பாடி பழனிசாமி தனது பிறந்தநாளே கொண்டாட வேண்டாம், தொண்டர்கள்லாம் எல்லையில் இந்த மாதிரி நடக்குது, அதனால் இந்த கொண்டாட்டங்கள் வேண்டியில்லை. அதே நேரத்தில் கோயில்களில் போய் வந்து இராணுவ வீரர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நல்ல விஷயம் தானே? உலகப்போரின் போது புரட்சி தலைவி அம்மா லால் பகதூர் சாஸ்திரி இந்த பிரதம மந்திரியிடம் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டாங்க, நகையெல்லாம் போட்டிருந்தது. ஒரு சும்மா 1000 கோடிங்கிறதுலாம் பழனிசாமிக்கு சாதாரண விஷயம். ஒரு 1000 கோடி எடுத்துகிட்டு போய் இந்த நாட்டு பிரதம மந்திரி கும்பிட்டு வார விடாதீங்க பாகிஸ்தானன்னு கொடுக்க சொல்லுங்கள். அது என்ன கோயிலுக்கு போகிறது? கோயில் உண்டியெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, உடைக்க முடியாது. என்ன அர்த்தங்க இது மாதிரிலாம் பேசிட்டு கிண்டல்தனமாக? உண்டியல் நான் சொன்னார், கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ண. என்ன பிரார்த்தனை பண்ணுறது? இராணுவ வீரர்களுக்காக. சார், நீங்கள் உதவி பண்ணணுன்னா நீங்கள் வச்சுருக்க பணத்தில் ஒரு 1000 கோடிக்கு கொண்டு போய் கொடுங்க, இந்த நாட்டு பிரதமர்கிட்ட கொடுங்க. ஐயா வாருக்காக வச்சுக்கோங்க, இது முதல் கட்டமாக தரேன், உங்களை பார்த்து ஒரு 100 பேர் கொடுக்க வருவாங்க. கோயிலுக்கு போகிறேன்னு நீ என்ன சொல்கிறது? சும்மா ஓசிட்டு போகிற இடம் தானே கோயில், யார் வேணாலும் போகலாம். பக்தி இருக்கவங்க போவாங்க, பக்தி இல்லாதவங்க போக மாட்டாங்க. இது கோயிலுக்கு போகிறதுன்னு சொல்கிறதும், அவள் பழனிசாமி உத்தரவிட்டால் நாங்கள் 10,000 பேர் போக தயார்ன்றதும், ஏதாவது வாயை கிளறிங்க சும்மா இல்லாமல். இந்த மாதிரி பைத்தியக்காரங்களை எங்கேயும் போய் சொல்கிறது பாருங்கள். கிட்ட போக முடியுமாங்க இவங்கெல்லாம்? அந்த மலையெல்லாம் ஏற முடியுமாங்க? கார்கில்ல நேரில் பார்த்தோம். நானும் லியோ முத்து அண்ணன்னு சொல்லி சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் என்னோட நிறுவனர், ஃபவுண்டரும் அவர், நானும் ஏதோ ஒரு வேலையாக டெல்லிக்கு போனோம். அங்கே போய்ட்டு ஏஐசிடி போனோம். மண்டே வாங்கிட்டாங்க, தர்ஸ்டே. அதனால் சரி இப்போ அங்கே போகலாம் போயிருந்தார். கார்கில் வார் நடக்கும்போதே போனோம். கார்கில் வாரிலேருந்து பார்த்தீங்கன்னா கார்கில் இடத்துக்கு போய்ட்டு கீழே வந்து மிலிட்டியன்ஸ் ஒரு 60-70 பேர் இருந்தாங்க, எல்லோரும் இராணுவ வீரர்கள். அவங்களுக்கெல்லாம் அங்கேயே நின்று என்னுடைய கையால், இங்கே நம்ப மாட்டீங்க, டீ அந்த பிஸ்கட் அதுதான் இருக்குது அந்த கடையில். அங்கேயே ஒரு டீ கடை மாதிரி இருந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியாக அவங்களுக்கு. எப்போ குளித்தாங்க எப்போ இடித்தாங்கன்னு தெரியாது. அப்போ ஒரு நண்பர், நீங்கள் மேலே வாங்க கயிறில் போகலாம், பங்கர்ஸ் இருக்குது மேலே, சுடுற சவுண்டே கேட்குது, மேலே போகலாங்க நான் காட்டுறேன்னாரு. அப்புறம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கச்சா மச்சான ஆகும், வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம தெரியும். ஆகவே சில மிலிட்ரியில் நீங்கள் மிலிட்ரி இங்கே இருக்க கேம்பஸ் உள்ள போக முடியாதுங்க. பெங்களூரில் எவ்வளோ மிலிட்ரி கேம்ப் இருக்குது. அந்த பீஸ் கீப்பர் ஸ்ரீலங்கா அங்கேருந்து அடிச்சது. நீங்கள் இங்கே இருக்க மிலிட்ரி கேம்ப் மெட்ராஸு ஆவடிலாம் இருக்குல்ல அந்த பக்கம், அங்கெல்லாம் போங்களேன். உள்ளே விடுவானே உங்களை. அப்படி 10,000 பேரை நான் கூப்பிட்டு போகிறேன்றான். இது என்ன அதிமுக பொதுக்கூட்டம் நடக்கிற இடமா இது? நாட்டுப்பற்று இதுதான், வேற என்ன? எங்கள் நாட்டுப்பற்று வேற. அதாவது நாட்டுப்பற்று மேலே இருக்கிறது, நீங்கள் சின்ன வயசுலேயே மிலிட்ரிக்கு போயிருக்கணும். நீங்கள் முதல்ல போக முடியாது, உங்கள் பாஸ்போர்ட்டே சீஸ் பண்ணியிருப்பானே. ஏற்கனவே பல கேஸ் இருக்குது அவங்க மேலே, கிரிமினல் கேஸ்லாம் இருக்குது சார். அது இன்னும் கேஸே முடியல. ட்ராவல் டாக்குமெண்ட்லாம் சீஸ் பண்ணியிருப்பான், பாஸ்போர்ட்டை சீஸ் பண்ணி நீங்கள் இங்கே போக போகிறீங்க. எல்லாம் தேவையில்லாமல் பேசுகிறது. நாட்டுப்பற்றை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டா நேராக போய் சுற்றுவோன்னு நான் கூட தான் சொல்லுவேன். நடக்கிறத பேசுவோம். ஆகவே எங்களது மரியாதைக்குரியவர்கள், இந்த நாட்டினுடைய இராணுவ வீரர்கள், இரவும் பகலுமாக வார்ம் சல்யூட்டேஷன் டு த மிலிட்டியன்ஸ், இந்தியன் மிலிட்ரியை சார்ந்தவர்களுக்குன்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க, பழனிசாமி வந்து பிறந்தநாளை கொண்டாட வேணாம்னு சொல்லிட்டேன்னு. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். அம்மா எந்த பிறந்தநாளை கொண்டாடிச்சு? அம்மா ஒத்துக்காது பிறந்தநாளை கொண்டாட வேண்டாம். அது கிடைக்கவே மாட்டாங்க. நாங்கள் போய் மலர் கொத்துலாம் வச்சு பொங்குட்டு கேட்டால் அப்புறம் ஒரு லிஸ்ட்டை கொடுத்து புகழேந்தி எல்லாம் பொக்கே கொடுப்போம், அது கொடுப்போம், எல்லா மினிஸ்டரும் ஓடி வருவான். இவர் கொண்டாட வேணான்னாரு. அவர்கிட்ட ஒரு 2 கேள்வி தான் பழனிசாமி உன்ட்டு அழகாக கேட்குறேன், திருப்பி வேணால் கூட கேட்குறேன், பரவாயில்ல. என்ன கேட்குறேன்னா, அன்னைக்கு பெஹல்காம் அந்த இன்சிடெண்ட் நடந்த அன்றைக்கி எல்லாத்தையும் போட்டு 26 பேரை சுட்டதே அந்த நாய்கள். அன்றைக்கி ராத்திரி தான் நீ விருந்து நடத்துகிறப்பா. அன்றைக்கி ராத்திரி தான் விருந்து நடத்தி அவங்கவுங்களுக்கு பரிசு கொடுத்த தம்பி. நியாயமா? செய்யலாமா? அன்றைக்கி நீ அந்த வேலையை செய்கிறப்போ மேலே அவ்வளோ எரிச்சலாக இருந்தேன் நான். இவ்வளோ மோசமான ஒரு மனிதனா, இவ்வளோ கொடுமைக்காரனா, துரோகின்னு தான் பார்த்தோம். அங்கே சாகடிக்கிறான், நம்ம மக்கள் சாகிறாங்க. போய் அந்த நேரத்தில் இருந்தால் விருந்து கொடுத்துட்ருக்கானேன்னு நினச்சேன். இப்போ திடீர்னு புத்தி வந்துருச்சு. இப்போ வந்து என் பிறந்தநாளை கொண்டாட வேண்டான்னு. நீ சொல்லலனாலும் உன் பிறந்தநாளை எவனும் கொண்டாட போகிறதில்ல.
உன் ஜால்ரா யாராவது செய்வான். 4 ஆண்டு திமுக ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்குதுன்னு திமுககாரங்க கொண்டாடுறாங்க. முதலமைச்சரும் அதை சொல்கிறாரு. சரி, பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம், இன்னும் நிறைவேற்றாத வாக்குறுதி இருக்குது, நிறைவேற்றிடுவோம் அப்படிலாம் சொல்கிறாரு. அடுத்த ஆட்சியும் நாங்கள் தான் அப்படின்லாம் சொல்கிறாரு. இவர் எடப்பாடி பழனிசாமி இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை உள்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். ஆட்சி சரியில்லை பேசுனா திமுகவுக்கு சப்போர்ட்டாக போகும். இருந்தாலும் பரவாயில்ல, நியாயமாக தானே பேசணும். 13 பேரை தூத்துக்குடியில் சுட்டப்பா சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தோ? இதே தெய்வமாக அம்மாவை நினச்சி அந்த ஊட்டிக்கு கோத்தகிரிக்கு போய் கொடநாடுக்கு போனோமே, தொட்டு கும்பிட்டு தானே உள்ளே போவோம். அங்கே அவ்வளோ பெரிய கொலை நடந்தது. அன்றைக்கி முதலமைச்சராக இருந்த நீங்களோ உள்துறை அமைச்சரோ அங்கே போனீங்களா? ஹோம் மினிஸ்டர் உங்கள் கையில் தானே இருந்தது. விசிட் பண்ணியிருப்பீங்களா நீங்கள்லாம்? அப்போல்லாம் சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்ததா? அப்பா புள்ள 2 பேர்த்தையும் ஒரே ஜெயிலில் போட்டு ஒரு மொபைலுக்காக கொன்னீங்களே சாத்தான்குளத்தில். அப்போ நல்லா இருந்ததாம்மா சட்டம் ஒழுங்கு? சட்டம் ஒழுங்கை பற்றி இவருக்கு என்ன சார் யோகியது இருக்குது பேசுகிறதுக்கு? அந்த 13 பேரை சுட்டப்போ கூட ஒரு பர்த்டே கொண்டாடினவர் தான் அவர். இப்போ மறுபடியும் அங்கே தான் ஞாபகம் வருது எனக்கு. ஆக இந்த ஆளுக்கு அதெல்லாம் சார், இந்த அரசு திமுக அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்ட யாருக்கு வேண்டுமானாலும் தகுதி இருக்கிறது, எக்ஸப்ட் எடப்பாடி பழனிசாமி. யார் வேணாலும் பேசலாம் இந்த அரசு இந்த தவறை செய்து தப்புன்னு சொல்லி. பழனிசாமிக்கு அதை பேசுகிற யோகியதெல்லாம் கிடையாது. நீ பண்ண தப்பை உன்னுடைய முதுகை நீ திரும்பிப்பார், என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணன்னு தெரியும். ஆகவே 4 வருஷத்தை அவங்க முடிச்சிட்டாங்கன்னாங்க. என்னென்ன நடைமுறைக்கு வரவில்லை, செயல்பாடுகள் இல்லைன்னு சொல்லு. அதில் இப்போ என்ன இந்த 4 வருஷத்தில் நான் அப்செட்டாக இருக்கிறது இந்த ஆட்சி மேலே. நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக அரசு சொன்னதை செய்யவில்லை. என்ன எலெக்ஷன் நேரத்தில் 3/4 மணி நேரம் பேசினார் முதல்வர். கொடநாடு கொலையாளிகளை நாங்கள் கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்லுவோம், அந்த அரசு செய்யலை, ஏமாத்திடுச்சு. ஆகவே யார் அந்த அம்மையார் இப்படி தான் சொன்னார், அம்மையாருடைய பங்களாவில் கொலை நடத்தினார்கள் என்பதை ஊரறிய கொண்டு வருவோம்னார். 4 வருஷம் முடிஞ்சிச்சு, வரல. அம்மா சாவுக்கு யார் காரணம் கண்டுபிடிப்போம் சொல்லுவோம்னார். 4 வருஷம் முடிஞ்சிடுச்சு. ஆறுமுகசாமி கமிஷன் வந்துடுச்சு, ப்ராசிக்யூட் பண்ண சொல்லிட்டார். கோர்ட்டில் அது ஏதோ ஒரு ஆள் ஸ்டே வாங்கி இப்படி நிறுத்தியிருக்காங்க. விடக்கூடாது, அந்த அரசு அதை நிறைவேற்றணுங்க, அது வேணும். நீங்கள் ஏற்கனவே நம்மளுடைய நேர்காணலில் சொல்லியிருக்கீங்க, தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாகணும், ஏன்னா சொன்னபடி கொடுக்கணும். பிரேமலதா விஜயகாந்த் வந்து வெளிப்படையாக கேட்குறாங்க, கொடுத்து தான் ஆகணும் அப்படின்லாம். இப்போ சுதீஷ் வந்து நாங்கள் பேசுனது உண்மை தான், ஒதுக்குறது சொல்கிறது உண்மை தான், நேரம் வரும்போது இன்னும் சொல்லுவேன், இன்னும் சொல்லப்போனால் அதனால தான் நான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலை அப்படின்லாம் சொன்னார். இதை பற்றி சேலத்தில் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்கும்போது பிறகு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சார் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், கேப்டன் விஜயகாந்தை எதிர்க்கட்சி தலைவராக ஆக்கியதும் அம்மா தான், கூட்டணி சேர்த்ததும் அம்மா தான். அதுக்கு முன்னாடி இந்த கட்சி மேலோங்கி வந்தது. இன்றைக்கி இந்த தேர்தல் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் பிரபாகரன், விஜய் பிரபாகரன் அந்த விருதுநகர் அங்கே நின்று நாடாளுமன்ற தொகுதியில் நின்று ஜஸ்ட் ஒரு 3000-4000 ஓட்டில் போயிடுச்சுங்க. ஜெயிச்சிருவார்னு தான் நானும் எதிர்பார்த்தேன். அப்போது அந்த ஒரு தொகுதியில் அவ்வளோ வாக்குகள் வாங்குறாங்கன்னு சொன்னால், கேப்டன் மறைவுக்கு பின்னால் இவர் 20% ஓட்டு இருக்குது, 20% ஓட்டு வாங்கியிருக்குன்னு சொன்னால் அதில் அவங்களுக்கும் பங்கு இருக்குமா இல்லையா ராஜவேலு? அந்த கட்சி யாரும் வராத நேரத்தில் கூட்டணிக்கு வந்துச்சுல்ல. ஒரு பெண்மணியாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் என்கின்ற விஜயகாந்தருடைய துணைவியார், இப்போ அந்த கட்சியினுடைய தலைவி ஆஃபீஸ் தேடி வந்தாங்கல்ல, தெரியாமல் அவன் சீட்லேயே உட்காந்துட்டாங்க, அவர் சீட்டில் போய் உட்காந்துட்டாங்க. பரவாயில்லன்னு அதை எடுத்து இதை படிச்சிடலான்றாங்க. கையெழுத்து போட்டதை எல்லாம் ரெக்கார்டே இருக்குது, ஏமாற்ற முடியாது. அப்புறமா படிச்சுக்கலாம், இப்போ சீட்டை மாத்திரம் ஷேர் பண்ணிக்கலான்னு. அப்போ அந்த கட்சியை ஏமாற்றணும்னு பார்த்தீங்கன்னா நானே சொல்லிக் கொடுப்பேன் தேமுதிக தொண்டர்களுக்கு. ஒருத்தர் கூட அந்த ஒரு சீட்டை தேமுதிக கொடுக்காமல் பழனிசாமி ஏமாத்தினா திரண்டெழுங்கள், நான் போகிறேன், ஊராக போகிறேன் பழனிசாமிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு. அது மாதிரி தேமுதிகவும் எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அது துரோகம், துரோகத்தினுடைய தொடர்ச்சியாக துரோகத்தினுடைய மறு உருவமாக. துரோகம் என்பது ரத்தத்தில் ஊர்னதாக இருக்குது பழனிசாமிக்கு. ஆகவே அதெல்லாம் பண்ணக்கூடாது சார். அவங்களுக்கு சொன்ன மாதிரி சொன்னது ஏன் வாசனுக்கு கொடுத்தீங்களா, தலைவர் வாசனுக்கு? ஏன் அன்புமணி ராமதாஸ் கொடுத்தீங்களா, டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு? ஏடிஎம்கே சீட்டு எங்கெல்லாம் போச்சு சார், கேட்குறவங்களுக்கெல்லாம் தூக்கி கொடுத்தீங்கள. இப்போ நீங்கள் உங்கள் கூட இருக்காங்களா எல்லாரும்? நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுறாங்களா? உங்கள் கூட்டணிக்கு ரெடிங்கிறாரா? ஒரு வாசன் ஈசன் ஒத்து வராரு, இவ்வளோ ஒத்து வராங்களா? எத்தனை சீட்டு போச்சு? முனுசாமியால் 5 வருஷம் ஒரு சீட்டு போச்சு ராஜ்யசபா.
சொல்லுங்கள், அதில் ஒரு சீட்டை கொடுத்துட்டு போங்க. என்னங்க நியாயம்? உங்களுக்கு தான் லாஸு. கேப்டன் இறந்த பின்னாடி அந்த அனுதாப அலை இருக்குன்றத அந்த நாடாளுமன்ற தேர்தல் காமிச்சிருக்கு. அது சட்டமன்ற தேர்தலையும் இல்லாமல் போகணும்லாம் சொல்ல முடியாது. யூ கேனாட் சே தட். அதனால் அதை அந்த தொண்டர்கள் இன்னும் நான் பார்க்குற அந்த கோயம்பேடு ஆஃபீஸ் மதிய உணவு அவங்க ஃப்ரீயாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு அவர் கேப்டனை கும்பிட்டு போகிற தொண்டர்களை நான் பார்த்து கொண்டிருக்கேன். சும்மா ஒரு கட்சி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போக முடியாது. ஆக அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா, எடப்பாடியில் எந்த கட்சி இருக்குது, அந்த கட்சிக்கு காசும் சீட்டும் கொடுத்து காப்பாற்றிக்கலாமான்னு யோசனை பண்ணுறாரு. இது அவர் தொழில். அது ஆகவே அதை மோசம் பண்ண போனார்னா வீணாக அழிஞ்சு போவார். அவ்வளோதான். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.